Hello friends, welcome to my channel Cute Vlogskavi. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இது வந்து நீங்க இட்லி, சப்பாத்தி, பூரி, ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு சரி இல்ல புலாவுக்கு சரி எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு ராஜ்மா குருமா தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, ஒரு 3 பீஸ் இஞ்சி, ஒரு 4 முந்திரி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், தேங்காய் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. இத போட்டு ஒரு அரை கப் தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஸோ இது நம்ம வந்து கடைசியாக அரைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 டம்ளர் இல்லை ஒரு 2 கப்புக்கான ராஜ்மா வந்து முன்னாள் நைட்டே நான் ஊற வச்சு இப்போ ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு மசியணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ ஊற்றிக்கிறேன். அதில் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3-4 பீஸ் பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் கீர்னது, பொடியை நறுக்க வேண்டாம், கீர்னது ஒரு 2 இல்லை 3 சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஸ்லோவான ஃப்ளேமில் வதக்கிடுங்க. ஒரு பெரிய வெங்காயம், எனக்கு வந்து இந்த ஒரு வெங்காயம் வந்து இவ்வளோ அளவு வரும், பெருசாக இருக்கும்ன்றதுனால நீங்கள் 2 வெங்காயம் எடுத்து ஃபைனாக நறுக்கிட்டு பொடியை நறுக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. ஹையில் வேண்டாம், 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு பாதி உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து பாதி உப்பு இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நல்லா அரிஞ்சு போட்டு இதில் வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் தக்காளி வதங்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெந்துடும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி, அதாவது அந்த தக்காளி வந்து மூழ்கிற அளவுக்கு போதும், 1 டம்ளர் வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவு சேர்த்துட்டு நல்லா இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறப்ப உங்களுக்கு லைட்டாக வந்து பாத்திரம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இல்லை ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிரும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தட்டு போட்டு மேலே மூடிட்டு ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு அந்த ராஜ்மா அதை வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ சேர்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா ராஜ்மா வந்து ஓரத்துலேருந்து நீங்கள் வந்து கலக்கி விடுங்க. ஏன்னா நீங்கள் வேகமாக கலக்குனீங்கன்னா அந்த ராஜ்மாலாம் உடைய சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு உப்பு, அப்போ ஃபஸ்ட்டு பாதி தான் சேர்த்துருந்தோம், இப்போ உங்களுக்கு உப்பு வந்து எவ்வளோ இன்னும் தேவையானது இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து உப்பு சேர்த்துருங்க. இப்போ திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி கொதிக்க வைங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதில் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஒரு சோம்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சது, இதை வந்து இப்போ நான் பேஸ்ட்டாக நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவோடு கொஞ்சம் விட்டுட்டு கலந்துருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் இது கொதிச்சதுனாலே தாராளமாக போதும். இப்போவே பார்த்தீங்கன்னா வாசனை வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது வந்து. அப்புறம் இந்த ஸ்டேஜில் அரிஞ்சு வச்ச கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ஃபார்மாலிட்டிக்கு இல்லாமல் நான் எப்போவுமே நிறைய கொத்தமல்லி சேர்த்துப்பேன். எனக்கு அது வாசனையும் பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து எனக்கு இந்த ரெசிபி வீட்டில் செய்யறதுக்கே ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டே நான் வந்து நைட் ஊற வச்சுட்டு காலையில் அது நான் ராஜ்மாவை வேக வச்சு எடுத்தது மட்டும்தான் நான் முதல்ல செஞ்சேன். அதுக்கப்புறம் மிச்ச வேலைகள் எல்லாமே ரொம்ப 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 கம்மியான டைம் தான் எனக்கு எடுத்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் இது வெறும் டைம் ஈஸியாக முடியுதுன்றதை மட்டும் தாண்டி இது உடம்புக்கும் அவ்வளோ நல்ல ஒரு ரெசிபி, ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான், இது பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.